ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான ரீசைக்ளிங் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், ஐஸ்கிரீம் பாக்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸை ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து 4 கண்டெய்னர் வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இந்த கண்டெய்னர்ஸில் நான் எப்படி ஹோல்ஸ் போட்டுருனோ அந்த மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 பாக்ஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் கட் பண்ணுற மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு டாப் போர்ஷனை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். பாட்டம் போர்ஷனை இப்போ நம்ம இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி பாட்டம் போர்ஷனை சென்டரில் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் 4 சைட்லேயும் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கண்டெய்னரில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லேயும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை சின்ன சின்ன துண்டுகளாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி கட்டி எடுக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பாட்டிலோடைய எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போட்டிருக்க ஹோல்ஸை யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, லிவிஸ் டைரி, கனகவள்ளி, மாலதி திருமூர்த்தி, ரோஹிணி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அழகாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜுக்கு வெளியவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 4 வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் 4 கண்டெய்னர்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பாட்டிலையுமே இந்த மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிச்சன் ஆர்கனைசர்ஸ் வந்து காசு கொடுத்து கடையில் வாங்குறதுக்கு வேலை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணி நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் மார்க் பண்ணி முடிச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து அந்த மூடியில் 2 டாட் வந்து வச்சு விட்டுக்கோங்க. அந்த டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே நம்ம ஹோல்ஸ் போட்டதுக்காக தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணுமோ அந்த இடத்த ஃபுல்லாகவே கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு ரிமூவ் ஆகிடுச்சு, ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டாப்பில் வந்து டாட் வச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல சின்ன சின்னதாக 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான கனமான கயிறை எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி மேலே இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிஃப்ட் ரேப்பரோ, ஓல்டு கிளாத்தோ, பெயிண்ட்டோ, எந்த பொருள் உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன்லாம் ஒன்றுமே தேவையில்லை, நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதால நான் வந்து ஓல்டு கிளாத்தை வந்து கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி பாட்டமில் ஒட்டி விட்டுட்டேன். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். அவ்வளோதாங்க. இது கூட வந்து ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு பேங்கிள் வந்து மெட்டல் பேங்கிள் எடுத்துருந்தேன். அந்த மெட்டல் பேங்கிளை ஒரு இடத்துல இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹூக் மாதிரி வளைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை நீங்கள் விண்டோவில் ஹேங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ரூஃபில் ஹேங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரூஃப்லேயும் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஹோம் டெக்கர் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 2 பெரிய சைஸ் மூடியும் ஒரு சின்ன சைஸ் மூடியும் எடுத்து அதுக்கு மேலே ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அழகாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட்லாம் நல்லா காஞ்ச பிறகு இதை வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம்.
அடுத்தது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இந்த பிளாஸ்டிக் மூடிகளை அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸுடைய 2 முனைகள்லையும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக அந்த மூடிகளை நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பி எடுத்துக்கிட்டு சென்டரில் வந்து பெயிண்ட் பண்ணாமல் இருந்துச்சுங்களா, அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ரைஸ் எடுத்துருக்கேன். அந்த ரைஸை வந்து இந்த மாதிரி அந்த ஃபெவிகாலுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அழகாக ஒட்டிக்கோங்க. இந்த ரைஸ்க்கு மேலே பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து சென்டரில் மட்டும் அழகாக நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த மூடியில் டாப்பில் வந்து கட்டி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 மூடியிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துருக்க கயிறை அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை நீங்கள் வால் ஹேங்கிங்காக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பேங்கில் ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த வால் ஹேங்கிங்கை டாப்பில் மாட்டி விட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் ஹேங்கிங்கை ஹேங் பண்ணிவிட்டேன். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸுடைய மேல் பகுதி இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாங்க. பாட்டம் போர்ஷனில் ஜிக்ஸாக்காக நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஜிக்ஸாக்காக ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு சைடில், அதாவது ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பிளாஸ்டிக்கை. அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரேப்பர் வந்து எடுத்திருக்கேங்க. தேவையான அளவுக்கு கிஃப்ட் ரேப்பரை கட் பண்ணி இந்த கண்டெய்னருக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நீளமாக கட் பண்ணிவிட்டு ஒட்டி முடித்த பிறகு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல சென்டரில் வந்து கட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்பக்கமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண போர்ஷன்ஸை உள்ளே மடித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிஃப்ட் ரேப்பருமே ஜிக்ஸாக்காக உங்களுக்கு அழகாக ஒட்டி முடிச்சுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே நான் ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்கும்ன்ட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல, அதாவது யூ ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி ஒட்டி விட்டுடுங்க. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை கிச்சனில் தாங்க யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு கிச்சனில் இந்த மாதிரி வாலில் வந்து அட்டாச் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக நின்றுடுங்க. இதுக்கு உள்ளே நீங்கள் காஃபி தூள் பேக்கெட்ஸை போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே வெயிட் தாங்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆர்கனைசரில் ஒரு 7 காஃபி தூள் பேக்கெட்ஸ் வரும். தாராளமாக போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பார்க்கவும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியையும் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் கட் பண்ண மாதிரி மூடியை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை உள்பக்கமாக வச்சு லாக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி யூ ஷேப்லேயோ இல்லை வி ஷேப்லேயோ நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ரெட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்தேங்க. அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அழகாக நான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணாமல் டாப்லேயும் பாட்டம்லேயும் ரெட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து பட்ஸ் யூஸ் பண்ணி டாட்டாக வச்சு விட்டுக்க போகிறேங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டாட்ஸ் வச்சு விட்டுக்கோங்க. வச்சு விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பாருங்கள், நான் வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டன் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வெளியிருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டிங்லாம் முடிஞ்சது. நம்மளுடைய சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டன் வச்சுட்டு குட்டி குட்டி பிளான்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து மேலே வச்சு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், வெளியிருந்து பார்க்குறதுக்கு அந்த பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதெல்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.